ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கடவுளுக்கு சித்தமானது தான் அப்போ நடக்கும். நம்ம சித்தத்தின்படி நம்ம வாழ்வோம். கடவுளுடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரேயர் எதுவுமே பண்ணாமல் நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம பாவம் செய்வோம். அப்படி பாவம் செய்யும்போது கடவுளுடைய சித்தம் என்னதான் இருக்கும்? தண்டனை கொடுப்பதாக இருக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். குஷ்டரோகி வராரு, வந்து என்ன கேட்கான்? என்னைய சுகப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அவர்கிட்ட என்ன செய்யலை, கேட்கலை. ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்துச்சுன்னா என்னையே நீங்கள் சுத்தப்படுத்திடலாம் அப்படின்னு கேட்கான். அவங்கிட்ட என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, ஒரு பணிவு, அடுத்தது அவர் மீது உள்ள ஒரு மாறாத விசுவாசம், இன்னொன்று அவர் சித்தத்தின் மீது ஒரு நம்பிக்கை. நம்ம இப்படி கேட்டோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு நன்மையானதை தந்துடுவார், அவர் சித்தம் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி இந்த குவாலிட்டிஸ் இருந்த உடனே கடவுள் யோசிக்கவே இல்லை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸாக கடவுளுக்கு விருப்பமான குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது, நம்ம கேட்கும்போது ஆண்டவர் மனதிறங்கி அவருடைய சித்தமே வந்து நமக்கு ஒரு நன்மையை தர ஆரம்பிச்சிருது. சரி, இப்படிலாம் நம்ம வந்து நல்ல ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாகவே நடக்கிறோம். அப்படி நடந்துக்கிட்டு ஒரு காரியத்துக்காண்டி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். அதுவும் நல்ல காரியம்தான், நம்மளுக்கு அது நல்ல காரியமாக தான் இருக்குது. அதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து பதிலே இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய வசனம் எதுன்னு பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய சித்தம் இது இல்லைன்னா இதை விட மேலான ஒரு நன்மையை தரக்கூடிய சித்தம் அவர் வைத்திருக்கிறாருங்கிறத உணர்ந்து அவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாக வாழணும். வாழ்ந்துக்கிட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கிற எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும்.